பூட் கேம்ப்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பூட் கேம்ப்ங்கிறது என்னென்னா, நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ பூட் கேம்ப்னா 4-5 பேர் சேர்ந்துட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை டே நைட் உட்காந்து ஒர்க் பண்ணி அதை மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பூட் கேம்ப். அது நம்ம ஹோப் 3ல ஹோப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அந்த பூட் கேம்பை கண்டக்ட் பண்ணாங்க. இங்கே 1 வீக் அந்த பூட் கேம்ப் நடந்துச்சு. இதுக்காக ஹோப் 3 ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் பழனி அண்ணா அமெரிக்காவிலேருந்து இங்கே அந்த டோட்டல் பூட் கேம்பிங் கண்டக்ட் பண்ணார். ஸோ அந்த நம்ம மாணவர்கள் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாமானியர் தான். இன்னைக்கு நிறைய பூட் கேம்போட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் நேற்று நிறைய பூட் கேம்போட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து கேட்க போகிறோம். வாங்க. ஹாய்ண்ணா. ஹாய். நீங்கள் தான் சாம். நான் தான் ஷாம். நீங்கள் தான் சாம். அது எனக்கு தெரியுது, பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்புறேன். சரி, 2 நாள் பூட் கேம்ப் நடந்திருக்கு. என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இந்த நியூ லேர்ன் ஃபார்ம் லேப்டாப்போட பேசிக்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். காலையிலேருந்து படிக்கிறப்போ கொஞ்சம் கடுப்பாயிட்டீங்கன்னா தியரி மாதிரி போச்சிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் அண்ணாண்ட டேரெக்டாக சொன்ன உடனே அண்ணா தியரி விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக மத்தியானத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் சரி, நேற்று எப்படி போச்சு? நேற்று வீடியோ கரெக்டாகிட்டு தான் தெரியல, அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். நேற்று ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே நாங்கள் நேற்று பண்ண ப்ராக்டிஸோட இன்றைக்கி அதோட நல்லா தான் பண்ணோம். நேற்றோட இன்றைக்கி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணோம். ஓகே. இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் நடந்தது இல்லை, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பழமை நான் அங்கேருந்து வந்திருக்காரு, அவர் எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறாரு, அதை பற்றி எனக்கு கமெண்ட் என்ன? பழனினா ரியாக்டுக்கு எங்கள் கூட இல்லை, அம்பரீஷனா தான் முழுசாக எங்கள் கூட இருக்காங்க. ஸோ அம்பரீஷனா தான் அந்த ரியாக்ட் படிக்க முக்கியமான காரணம். ஸோ நாளையிலேருந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் பழனினா எங்கள் கூட இருக்கான்னு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு தான் நான் எங்கள் கூட டைம் பண்ணுவார். மிச்சப்படி எல்லாமே புதுசாக அந்த ஆப் செடிக்கு தான் அவர் சப்போர்ட். சரி, ஓகே. என்னால் உங்களுக்கு பொறாமல் இருக்குன்னு தெரியுது. நெக்ஸ்ட், நாளைக்கு பழனி நான் வராரு. இப்போ அவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காருல, அமெரிக்காவிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணி அவரோட டைம்லாம் எவ்வளோ அவருக்கு லாஸ், நமக்கு அது லாபம் தான். அதை வச்சு அது உங்களோட கமெண்ட் என்ன? அந்த நாள் நல்ல சாக்லேட் சாப்பிட முடியுது. லேர்னிங் அந்த மாதிரினா அவர் எக்ஸ்ட்ராவாக லைவாக டைம் நிறைய டவுட்ஸ் கேட்டு படிக்கலாம். ஸோ அது நமக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ கிடைக்கிற இடத்துல நம்ம அது யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் நம்மளோட திறமை தான். ஸோ இந்த மாதிரி யார் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்குமான்னு தெரில. ஸோ எனக்கு கடவுள் கொடுத்த வேற மாதிரி இது. ஓகே, இந்த பூட் கேம்ப் இப்படியே போனால் நல்லா இருக்குமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா நினைக்கிறீங்களா? இப்படியே நாலு கணக்காக போனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு போகாமல் டீச்சராக எங்கள் கூட இருந்தாலும் அதோட இன்னும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் நாம அடுத்த ஒரு ஆர்சிபி தேடி நாம போகலாம். வாங்க. இப்போ யாரை பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் ஆர்சிபி ஸ்டூடெண்ட், ஒரு மாசான ஒரு ரெனண்டிக்கான பர்சன், அதே டைம்ல ரொம்ப திறமையான பர்சன். நம்ம மாசான பற்றி தான் பார்க்க போறோம். ஹாய்னா, இந்த பூட் கேம்ப் பற்றி கொஞ்சம் ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ். ஆக்சுவலாக எங்கள் ஃபஸ்ட் டைம் கிடையாது இந்த பூட் டைமு. இதுக்கு முன்னாடி நடத்திருக்கோம். ஸோ எல்லா டைமும் தான் சேம், அந்த எஃபிஷியன்ட் லேர்னிங் தான் நம்மளோட மெயின் டார்கெட்டு. ஸோ நீங்கள் வந்ததுலேருந்து 2 days, நீங்கள் டே 2. ஸோ ஃப்ரம் மார்னிங் 7:30 to 9 o'clock வரைக்கும் கண்டினியூஸ் அதான் அது கண்டினியூஸ் லேர்னிங் தான் இருக்குது. ஸோ 20 minutes பிரேக், திருப்பி லேர்னிங். ஸோ ஆஸ் யூஷுவல் அதான் அமேசிங் ஜேர்னி தான். ஸோ எஸ், அதான் இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டோம். பட் இப்போதைக்கு ரியாக்ட் 3 days டிவைட் அண்ட் கான்கர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிவைட் பண்ணி பிரிச்சுட்டு ஸோ அதை படித்த கிளிக்க போகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இமர்சிவ் லேர்னிங் தான். ஸோ அதான். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது காலையிலேருந்து நம்ம மறுபடியும் ஈவினிங் வரைக்கும் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ அதனால உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக, அதாவது டயர்டாக ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஸ்ட்ரெஸ் இருக்கும் தான், அது நேச்சுரலி. ஓகே, ஸ்ட்ரெஸ் இருக்கும் தான், லெஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பட் இந்த வீக்கு தானே இது. ஸோ இந்த வீக்காகனால தட்ஸ் ஃபைன் இருக்குதான். ஆனால் அதில் இருக்குதான். ஓகே, இப்போ பழனி நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. பல பேர் இதுக்கு பின்னாடி பல பேர் வரைக்கும் இருக்குது. அதை பற்றி என்ன உங்களோட கமெண்ட்ஸ்? என்னோட மீன்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்து இது எப்படி நடக்குதோ, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி புரியல. அதுக்கப்புறம் தான் இப்போ இது வெறும் ஒரு இது கிடையாது, ஒரு ஃபேமிலி மாதிரி.
ஸோ அவங்க லைக் பள்ளியன்னா எங்களுக்கு ஆக்சுவல் அந்த மாதிரி அவ்வளோ இதாக பார்த்து அவ்வளோ பாசமாக லைக் ஒரு கான்செப்ட் சொல்லி தராங்கன்னா லைக் அதில் வெறும் இது இருக்காது, லைக் அவங்களோட அக்கறை நம்ம மேலே, லைக் நம்ம ஃப்யூச்சரில் லைக் ஏதாச்சும் ஆகணும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம மேலே இருக்கிற உண்மையான அக்கறை அது. ஸோ அதனால லைக் அது ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அவங்க பண்ணுறது லைக் டோட்டலி லைக் எப்படி சொல்ல, அந்த கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுலேயே நாங்கள்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம். ரியலி பிளெஸ்ட் இன் தட் சென்ஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல வேணா பெஸ்ட்டு. ஓகே, இந்த ஸ்பெஷலி இந்த பூட் கேம்போட உங்களுக்கு ஏதாவது ஃபீலாக இந்த பூட் கேம்ப் வந்து எனக்கு ஸ்பெஷல், இது வரைக்கும் நான் உங்களுக்கு 2 பூட் கேம்ப் நடந்திருக்கோம் அதாவது இந்த இடத்துல, அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது கொஞ்சம் மாறிப்பீங்க தெரியுதா? யா அஃப்கோர்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா லைக் டோட்டல் பேசிக்ஸாக போயிட்டு இருக்கோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் என்ன. ஸோ இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கிறதுனால லைக் அம்ரிஷன் வந்திருக்காங்க இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் இருந்தாங்க, பட் அவங்க சொல்லி தரல நமக்கு, பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு நமக்கு பேசிக்ஸே தெரியாது. ஸோ அதனால இந்த வாட்டி அம்ரிஷனா வந்திருக்காங்க. ப்ளஸ் நீங்களே இருக்கீங்க ஜூனியர்ஸ், ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். தட்ஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பாயிண்ட். இங்கே வந்ததுக்கு காரைக்குடியில் லைக்னா அங்கேயே நடத்திருக்கலாம். ஸோ இங்கே வந்ததுக்கு லைக் எல்லாரும் கூட சேர்ந்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரியலி ஸ்பெஷல் தான். ஓகே, நீங்கள் வந்து எங்களுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கும் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறது. ஓகே, இப்போ அவ்வளோதான் நம்ம அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது தவிர நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து படிக்கலாம் வாங்க. ஆர்சி ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கோம். அது ஒரு யார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட், கியூட்டஸ்ட், ஹேண்ட்ஸம் நம்ம கோஆர்டினேஷன் ஆகிட்டு தான் இருக்கோம். வாங்க இவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு பூட் கேம்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஐனா ஆயிடும். இன்னைக்கு பூட் கேம்ப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நான் பூட் கேம்ப் வந்து எப்படி சொல்ல எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நேற்று வர இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது நேற்று வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த பூட் கேம்ப் வந்து அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த பூட் கேம்ப் வந்ததுனால? நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து ரியாக்ட் அப்படின்னு ஒரு இருக்கு லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க்கு சரிங்களா, ஜேஎக்ஸோட ஃப்ரேம் ஒர்க் அது லைப்ரரி. ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சென்னை எழுதி எத்தனை நாள், இப்போ வந்து நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, இப்போ அங்கே இருந்ததை வேற இங்கே இந்த விஷயம் எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு அங்கே இருந்துமே கிடைச்சிருக்கா இங்கே கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று? எஸ் கரெக்ட் தான். இப்போ வந்து சிங்கிளாக படிக்கும்போது அதாவது வேற டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதே ஒரு பூட் கேம்ப் வச்சு இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து எதனா ஒரு வேறு வருது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியாது ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம். ஸோ வேற ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நாங்கள் கற்றுக்கலாம், எங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்க கற்றுக்கலாம். ஸோ இருக்கும். ஓகே, இப்போ தம்பி நான் இருந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு, அதாவது பல ஆயிரம் மைல் தள்ளி இருந்து பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பல பேரோட உழைப்புக்கு முன்னாடி அவர் வந்து நமக்காக நிச்சிருக்காரு. அதை பற்றி ஏதாவது கருத்து? அவருக்கான கருத்துனா அவரோட டைமை வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுலேருந்து அவர் ட்ராவல் பண்ணி எங்களுக்காக நல்லா இருக்கணும் பசங்க வந்து நல்லா புக் கேம்பில் வந்து இதெல்லாம் ஒரு எஃபெக்டிவான ஒரு இது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அவருக்கான உழைப்பு வந்து எங்களுக்கான உழைப்பு வந்து நாங்கள் தரணும். அவர் டைமை வந்து வேஸ்ட் பண்ணணும். ஓகே, நாம் இப்போ இவரோட கருத்து கேட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் அடுத்த ஆர்சி ஸ்டூடெண்ட்டு தேவையாரோட கருத்து கேட்கலாம் வாங்க. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் எல்லாருமே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம தமிழ் சேனலில் நம்ம எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்ச நம்ம பியூடா விஸ்காமோட பிரின்ஸ் அவங்கள தான் பார்க்க போகிறோம் வாங்க. பியூடா, இத்தனை நாள் பூட் கேம்பில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? போட் கேம்பில் நாங்கள் ஒன்றா தான் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து எல்லா மாதம் கொஞ்சம் கைட் பண்ணாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்றத பற்றி சொன்னாங்க. அப்புறம் பழனி அண்ணா சொன்னாங்க நீங்கள் எடுத்த இன்டர்வியூ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஸோ அது மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அண்ணாவுக்கு வந்து இதில் அவ்வளோவா எதுவும் தெரியாது, ஸோ நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, உங்கள்கிட்ட பார்க்கல, உங்களை பேசல அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற வார்த்தை சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு வாரம்
நாங்கள் காலேஜ் தான் போனோம். காலேஜ் போயிட்டு மறுபடியும் வந்து இங்கே நாங்கள் கற்றுக்கிட்டோம். எனக்கு சில கேமரா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த கேமராவை புதுசாக இருந்துச்சு அந்த கேமரா. அதில் ஒவ்வொன்றையும் நாங்களாக கற்றுக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வழக்கமான சரி யூடியூப் சேனல்லான்ட்டு வீடியோ எடுத்து போடுறது, பட் பூட் கேம்ல வந்து நீங்கள் என்ன ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது? ஸ்பெஷலாக அப்படின்னா அதான் இந்த கேமராவை பற்றி புதுசாக கற்றுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த கேமரா வேற, இப்போ அண்ணா கொடுத்துட்டு இருந்த கேமரா வேற. அதில் எதுவுமே எங்கே ஆன் பண்ணோம், எதில் வீடியோ ஆன் பண்ணோம் எதுவுமே தெரியல. அதை உட்காந்து நாங்களே கற்றுக்கிட்டோம். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அதை பற்றி பார்க்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் இப்போ நம்ம வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம். இன்னும் வரப்போகிற பூட் கேம்ப்லாம் எப்படி இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட அபிப்பிராயம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஒரு கருத்து. நிச்சயம் மீனாட்சி நடக்கும். இன்னும் ஏதாவது இந்த மாதிரி தான் வெளியே கூட்டு போவாங்கன்னு தான் எதிர்பார்க்கல. ஆனால் கூட்டு போனாங்க, சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறம் வரக்கூடிய பூட் கேம்ப் இதே மாதிரி நடக்கும் நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பா. சரி, அதாவது உங்களுக்கு இந்த பூட் கேம்ப்ல ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்னா அதான் நைட்டு நம்ம அங்கே போய் சாப்பிடும் போது ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். நல்லா பள்ளியனோட உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட டிஸ்கவுண்ட் பிரின்சஸ் நம்ம பார்த்தாச்சு. நாங்கள் அடுத்த தெரிப்போம். நான் நெக்ஸ்ட் பிருந்தாட்ட பேச போறேன். பூட் கேம்ப் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட கேட்க போறோம். வாங்க. ஹாய் பிருந்தா. ஹாய். பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஃபன்னாக தான் இருந்துச்சு. நான் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. நிறையா லாஜிக் யோசிக்க கற்றுக் கொடுத்தாங்க. பழனியண்ணா வந்து அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஃப்ரீயாக பேசுறதுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி இருக்கணும், எப்படி லாஜிக் யோசிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. மெயினான விஷயம் எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு. சரி, பழனியண்ணா கிளாஸ்ல புதுசா என்ன கற்றுக்கிட்டீங்க? புதுசா எப்படின்னு சொல்றேன்னா, இதுல வரைக்கும் எப்படின்னா இவங்க சொல்லி கொடுத்தாங்க, கத்துக்கிட்டோம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கணும், அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படி தோணுச்சு. படிக்க மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த பூட் கேம்ப்ல, வேற எங்கேயும் கூட்டு போய்? வெளியில கூட்டிட்டு போனாங்க. கிருஷ்ணா கார்டன் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வெளியில கூட்டிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க, பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு. வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற இந்த ஹோப்க்கு நான் வர்றதுக்கு எனக்கு தேங்க்ஸ் கூட்டலாம் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ பிருந்தா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம கோபியாவை பத்தி பார்க்க போறோம். கோபியா வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட். வாங்க அவங்ககிட்ட எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஹாய் கோபியா. ஹாய் கீதா. அந்த பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சு? பூட் கேம்ப் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. நான் ஐஐடியில் படிச்சுட்டு இது வர்றதுக்கு டோட்டலாக சேஞ்சாக இருந்துச்சு. போக போக பிக்கப் ஆயிடுச்சு. என்ன கஷ்டமா இருந்துச்சு? இந்த ஐஐடியில் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஷூடோ கோடு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கோடிங்லாம் இன்னும் வரல ஐஐடியில். ஸோ இங்கே வந்து பார்க்குறப்ப டோட்டலாக சேஞ்ச் ஆயிருந்துச்சு. பிக்கப் ஆகிட்டு நல்லா கற்றுக்கிட்டீங்களா? நல்லா தான் இருந்துச்சு. பழனி நான் சொல்லிக் கொடுக்க ஈஸியாக தான் இருந்துச்சு. என்ன சொல்லி கொடுத்தாரு பழனி? பழனி நான் வந்து அதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால ஈஸியாக இருந்துச்சு. ஏதாவது ஸ்டெப்பாக போகிறது சொல்லி கொடுத்தாங்க. கோடிங் அது வந்து ஸ்டார்டிங் வந்து லைன் பை லைனாக எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பழனி அண்ணா. ஓகே, இப்போ நீங்கள் ஐஐடிலேருந்து நீங்கள் வந்து படிச்சிங்களா? இப்போ அந்த கோடிங்லாம் போடுறதுக்கு நல்லா பிக்கப் ஆயிடுச்சா? நல்லா பிக்கப் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. கோடிங் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு, அவ்வளோதான். என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க பழனியண்ணா சொல்லி கொடுத்தப்ப? பழனியண்ணா சொல்லி கொடுத்தப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் லாஜிக்கோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். லாஜிக்கை நம்ம யோசிச்சோன்னா கோடிங் டக்குன்னு வந்துடும். அப்படி ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா லாஜிக்கை யூஸ் பண்ணி? இந்த ஒரு வாரம் பூட் கேம்ப் அப்படி தான் போச்சு. அதாவது ஒன்றுமே தெரில, என் லாஜிக்கை வச்சு யோசிச்சேன், கரெக்டாக இருந்துச்சு. ஒரு வாரம் தான் நீங்கள் சிஏ கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், அந்த ஒரு வாரம் தான் சிஏ கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சிஏ பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா?
12th 11th படிச்சிருக்கேன். C++ படிச்சிருக்கேன், ஆனா C படிச்சதில்ல. இது புதுசா நல்லாதான் இருந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த இதை பற்றி? அண்ணா வந்து 2 நாள் முடியல, அப்படி இன்னும் வந்து கிளாஸ் எடுத்தாரு. ஸோ அது கொஞ்சம் அண்ணா எஃபெக்ட் போடுறாங்க, நம்மளும் சேர்ந்து போடணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. எஃபெக்ட் போட்டேன், அது ஒரு வாரம் போக போக கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எஃபெக்ட் போட்டோம். ஜாலியாக இருந்துச்சு அந்த ஒரு வாரம்? ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓகே கோபியா, தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எங்கள் ஹாஸ்டல்லேயே ஒரு படிப்ஸ் இருக்குது. அந்த படிப்ஸ்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். அவங்களுக்கு இந்த பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி வாங்க பார்க்கலாம். ஹாய் லிகிதா. ஹாய் போலா. உங்களுக்கு பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சு? பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சுன்னா, இதுதான் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப். பூட் கேம்ப்னா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பூட் கேம்ப் ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் தான் இதுதான் பூட் கேம்ப் அப்படின்னு சீனியர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இது பூட் கேம்ப்ல வந்து என்னன்னு அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். 1 வீக் வந்து நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அந்த பூட் கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வெளில கூப்பிட்டு போவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவ்ன்றனால முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இந்த பூட் கேம்ப் எங்களுக்கு நல்லா தான் போச்சு. பூட் கேம்ப்ல பள்ளியான கிளாஸ் இருக்கும்போது என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க? புதுசா வந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, அண்ணா வந்து பேசிக்ல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. பேசிக்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொன்றுமே எங்களுக்கு தடவை அதை பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்து அதை யோசிக்க எங்களுக்கு வந்து லாஜிக் புரிஞ்சிருச்சு. அண்ணா வந்து என்ன எங்களை ட்ரை பண்ணாங்கன்னா, ஒரு லாஜிக் உங்களுக்கு பிடிச்சிட்டா போதும், மற்ற எல்லாத்தையும் நீங்களும் எழுதிடுவீங்க. அந்த லாஜிக்கை யோசிக்க வைக்கிறதுக்கு அண்ணா எல்லாமே பண்ணாங்க. அண்ணாவால வந்து ஒரு 2 days வர முடியல, அண்ணாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஆனா அந்த டைம்லயுமே எங்களுக்கு வந்து லாஜிக் யோசிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணாங்க. இப்போ நீங்களே ஒரு இது கொடுத்து செய்ய சொன்னா நீங்களே செஞ்சிருவீங்களா? அதை செய்யறதுக்கான லாஜிக் நாங்க யோசிப்போம், இப்படிதான் வரும் அப்படின்றதாண்டி லாஜிக் யோசிப்போம். அண்ணாவால 2 நாள் வர முடியல அப்படிங்கிறப்பையும் நாங்க வந்து சும்மா இல்லாம எங்க சி லேப் அந்த இதுல இருக்கிறத எடுத்து நாங்களாவே போட ஆரம்பிச்சோம், லாஜிக் யோசிச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அண்ணா சொல்லி கொடுத்தது எங்களுக்கு இதுக்கு யூஸ் ஆச்சு. இப்ப அதனால எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு லாஜிக் யோசிக்கிறது. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் ஏதாவது சொல்ல விரும்புறேன்னா, இதே மாதிரி பூட் கேம்ப் அடிக்கடி இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ லிகிதா. ஓகே போலா. நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஹாஸ்டல்லே ஒரு தங்கத்துல இருக்காங்க, ரொம்ப சைலண்ட். அவங்கள பத்தி பார்ப்போம் வாங்க. அவங்ககிட்ட கேட்போம் என்ன அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ன கத்துக்கிட்டாங்கன்றத அவங்ககிட்டயும் கேட்கலாம். ஹாய் நிவிதா. ஹாய் நிவிதா. பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அவ்வளோதானே? நல்லா இருந்துச்சு, புதுசா கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பூட் கேம்ப்னால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஓகே, பையன் அங்கே கிளாஸ் எடுத்தாங்கள, அப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? டீபக் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடணும், லாஜிக்கை எப்படி திங்க் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இப்போ நீங்கள் அதை நீங்களே ஓனாக பண்ணுறீங்களா? இப்போ பார்த்தோன்னா ஓரளவுக்கு யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது, டீபக் பண்ணி ப்ரோக்ராம் போடுறோம். ஓகே, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சு படித்தா எல்லாமே ஈஸியாக இருக்கும், எல்லாரும் புரிஞ்சு படிக்கணும். ஆமாம். தேங்க்யூ நிவிதா. தேங்க்யூ உலா. நெக்ஸ்ட் நம்ம கீர்த்தியை பற்றி பேச போகிறோம். பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க. ஹாய் கீர்த்தி. ஹாய் உலா. பூட் கேம்ப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பூட் கேம்ப் நல்லா இருந்துச்சு. அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மூலயமா நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும்னு தெரியாம சும்மா படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல வந்து நம்ம எப்படி படிக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த பூட் கேம்ப்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பள்ளியை நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாரா? பள்ளினா வந்து ஒரு 2 மணி நேரம் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. பள்ளியில எடுத்த கிளாஸ்ல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? நம்ம ஒரு செயலை செய்யணும்னா நம்ம எப்படி செய்யணும், நம்ம எப்படி யோசிச்சு செய்யணும், எந்த வழியில நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது வந்து அண்ணா வந்து நம்ம எப்படி யோசிக்கணுங்கிறது வந்து எனக்கு அண்ணா சொல்லி கொடுத்தாங்க. அது மூலமா நான் வந்து ஒவ்வொரு விஷயம் செய்யறப்ப நம்ம இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது யோசிச்சு நான் செய்யறேன் எல்லாத்தையும். ஓகே, இப்போ உங்களுக்கு சி ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் வந்து எதா இருந்தாலும் இப்ப நானா அது கத்துக்கிட்டேன். இன்னொருத்தவங்க ஒரு ஹெல்ப் கேட்காம எனக்கு தப்பா இருந்துச்சுன்னா அது நான் என்ன தப்பு இருக்கேன் அப்படிங்கிறது நானா யோசிக்க கத்துக்கிட்டேன் இதுல. ஓகே, இந்த பூட் கேம்ப்ல ஒரு சந்தோஷமா இருந்த நாள்லாம் என்ன? சந்தோஷமா இருந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா, பழனி சார் வந்தப்ப நான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண நாள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சாரை நான் வந்து லாஸ்டா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் நான் அவரை சொல்லுவேன்.
நான் வந்து எனக்கு என்ன திறமை இருக்குங்கிறது வந்து தெரிய வச்சது வந்து எனக்கு சார் பழனி சார் தான். நான் வந்து எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு யோசிக்காம நான் வாட்டுக்கு இருந்தேன், கொடுக்கறத படிச்சுன்னு நான் வாட்டுக்கு இருந்தேன். எனக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய வச்சது எனக்கு பழனி சார் தான். அதனால அவங்க பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல படிக்கிறது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இப்ப இன்னுமே நம்ம என்ன மாதிரி பண்ணனா நிறைய பேரு எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாம சும்மா என்னதானும் படிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து அப்படி படிக்க கூடாது. இப்போ நம்ம யோசிச்சு படிக்கணும். இப்போ நம்ம செய்யணும்னா எப்படி யோசிச்சு செய்யணும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கிட்டா அவங்க நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ கீர்த்திகா. தேங்க்யூ போலா. ஹாய் எவ்ரிவன். இப்போ நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கோப்லேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேத்ஸ் ஜீனியர்ஸ் படித்தாலே நம்ம ஆரிஃபை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த பூட் கேம்போட எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் அவரோட சின்ன சின்ன அனுபவங்கள் பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஆரி. ஹாய். எப்படி இந்த பூட் கேம்ப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பள்ளியில் வந்தது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கு வந்து நிறையா பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பெற்றவங்க பிடிக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ சி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் நிறையா கற்றுக்கிட்டேன் அது வந்து பூட் கேம்ப்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த பூட் கேம்ப் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து இதாக இருந்துச்சா, இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? பூட் கேம்ப்பு பள்ளி நான் வந்து கேர் எடுத்து எங்களுக்காண்டி கேர் எடுத்து ஒரு வாரம் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து இல்லாமல் ஒரு வாரத்தில் அவரால் என்ன பண்ண முடியுமோ எங்களுக்காண்டி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ இது நம்மளோட ஃபஸ்ட்டு பூட் கேம்ப். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய பூட் கேம்ப் அட்டன் பண்ணுவோம். இப்போ அந்த பூட் கேம்ப்ல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஏதாவது உங்கள் கமெண்ட்ஸ்? இப்போ இதே பூட் கேம்ப் இருந்தாலும் அதில் 2-3 வாரம் எக்ஸ்ட்ரா தான் நல்லா இருக்கும். ஒரு வாரம் மட்டும் இல்லாமல் கம்மியான பீரியட் இல்லை, அது வந்து கம்மியான பீரியட். ஓகே, ஏதாவது இந்த பூட் கேம்ப்ல உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத நினைவு அந்த மாதிரி ஏதாவது? நிறையா ப்ரோக்ராம் பண்ணேன், அது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. சி வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நாம் வந்து ரோப்பில் இருக்கிற படிப்பாரியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவரோட நன்றியை சொல்லிட்டு வாங்க நம்ம அடுத்த தேடி போ. ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம அடுத்த ஹோப் ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கோம். இப்போ நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம், யார்கிட்ட வந்து நம்ம இருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹோப்பில் இருக்கிற ஒரு லவபிள் பர்சன், த லவ்லி ஜீவித் கிட்ட தான் நான் வந்து தந்திருக்கோம். ஹாய் ஜீவித். என் மானத்தை வாங்குறதுக்குன்னே வரைக்கும் அந்த ஒரு சொல்லுங்க. இந்த பூட் கேம்ப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பற்றி ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லலாம்? ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப சூப்பராக போணுச்சு. டே எப்படி போணுச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு நாளும் நம்ம டைம் போகணும்னு நினச்சிக்கிறப்போம், போகாது. ஆனால் இந்த இதுலலாம் எப்படி டைம் போணுச்சுன்னே தெரில. அது எனக்கு பிடிச்ச ரொம்ப இன்சிடென்ட். அது வந்து எனக்கு போட்டுற வகையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூட் கேம்ப் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக தோணுச்சா? இங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரீசன்டாக அந்த மாதிரி ஏதாவது? இந்த பூட்ஸ் கேம்ப்ல ஒவ்வொரு இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது, ஏன்னா இவ்வளோ டைமிங் நம்ம உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரியே எல்லா இடத்துலையும் பண்ணன்ற ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு இந்த பூட்ஸ் கேம்ப் முடியும் போது. இந்த பூட் கேம்ப்ல வந்து நீங்கள் என்ன ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி முடியுமா? நம்ம இதுவரையும் பண்ணது இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறதுன்றத நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இந்த பூட் கேம்ப்ல உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு ஸ்வீட் மெமரி, இல்லை மறக்க முடியாத நினைவு, அந்த மாதிரி ஏதாவது அந்த பூட் கேம்ப் நடந்தது எங்களுக்காக? நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்தது எல்லாம் ஜாலியாக இருந்தது. குன்றக்குடி போனது இதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது. பஸ்ஸில் டான்ஸ் ஆடிட்டே போனது அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் உண்மையாக சொல்ல போனால். எஸ், அது வந்து ஸ்வீட் மெமரியில் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் மெமரியாக தான் இருக்கும். நானும் அவரை ரொம்ப ஃபீல் பண்ணேன் டைமில். நல்லா இருந்துச்சு சரியா? சரி வாங்க, இவருக்கும் ஒரு தேங்க்யூ போட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட்டை தேடி போவோம். ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம அடுத்த ஹோப் ஸ்டூடெண்ட் வரதா இருக்கோம்.
அது நம்ம ஜோஸ் மில்டன் தான். வாங்க அவர்கிட்ட போயிட்டு அதோட பூட் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்போம். ஹாய் ஜோஸ் மில்டன். இப்போ வந்து பூட் கேம்ப் நடந்து விழுந்துச்சு, அதில் வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா? உங்களோட பூட் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பூட் கேம்ப்ல வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து படித்ததை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சுட்டேன். அந்த இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து நான் ஒரே சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்ற நாளும் சி கிளாஸ் அவங்க நடக்குது, அதுக்கும் பள்ளி நான் எடுத்ததுக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதாவது அதை பற்றி வேறு கொஞ்சம். மற்ற நாளில் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து படிப்போம், சி வந்து படிப்போம். ஆனால் அந்த பூட் கேம்பில் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக நம்ம சி படித்தது வந்து ஒரு டைம் பீரியடில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சி. ஓகே. இப்போ வந்து பூட் கேம்ப் எங்கள் வீட்டில் நடந்தது இல்லை, அதில் நான் நிறைய விஷயம் பார்த்தோம். அதாவது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ண டைம், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக, உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா அதான் நம்ம வந்து அந்த சியை வந்து இன்னும் ரொம்ப புரிஞ்சு படிக்கிறதுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக அந்த சியில் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ண அந்த விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. இப்போ நான் வந்து ஜோஸை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஜோஸுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு நன்றியை கூறிட்டு அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆய்வுடன் இப்போ நாம் வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை போய் பார்க்கலாம். கைவிடாதீங்க, யாரும் இல்லை, அது நானே தான். நான் தான் இப்போ லாஸ்ட் டைம் இருக்கேன். இப்போ வந்து என்னோட பூட் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து பூட் கேம்ப் வந்து ஜோஸ் மில்டன் சொன்ன மாதிரி நாங்கள் சிஏ வந்து கான்சன்ட்ரேஷனாக படிச்சதுனால சியில் வந்து நிறைய லாஜிக்ஸ் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். மணியை நான் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவங்க நான் வந்து அது எப்படி அந்த ஒவ்வொரு லைனாக ஒர்க் ஆகுது அப்படின்றது எங்கேயுமே செய்ய வச்சார். அது எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெளில போய் சாப்பிட்டது, குன்றக்குடி கோவிலுக்கு போனது, சீரியஸோட விரும்புது, அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது டான்ஸ் போட்டது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரியாக இருந்துச்சு. லைஃப்பில் கொஞ்சம் மறக்க முடியாததாக இருந்துச்சு. அது இதெல்லாம் நான் இப்போவும் யூஸ் பண்ணுறேன். எங்கள் சீனியர்ஸ் இருந்து அந்த பூட் கேம்பில் இங்கே வேறு மாதிரி டக்குனு எனக்கு சொல்லி கொடுத்து இதை ட்ரை பண்ண வச்சு நிறைய விஷயத்தை நான் இப்போவும் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும் எனக்கு. அதான் அது முடியாத பாருங்க. ஓகே, வேற நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.